ஏபிசிடி எங்க வாத்தியாரத்துலயோ ஒரு சொட்டை. உனக்கு ஏபிசிடியே தெரியலையா? இன்னைக்கு உன்னை அடி பொழக்கிறேன்டா. நீ உள்ள வாடா. ஈஸி மோட்ல வரியா ஹார்ட் மோட்ல வரியா? டேய் வாடா. வெறுப்பேத்திட்டியா? வரண்டா உன்னை அடிக்க. ஐயோ வாத்தியாரே விட்டுறியா? Hey guys, welcome to Lovely Boss. இன்னைக்கான வீடியோவில் நம்ம ரோப்ளாக்ஸில் கிரேட் ஸ்கூல் பிரேக் அவுட் தான் ப்ளே பண்ண போகிறோம். நீ உள்ள வாடா. இன்னைக்கு உன் மண்டையை உடைச்சி மாவிளக்கு போடுறேன். கத்திரிக்காவுக்கு டை கட்டின மாதிரி இருந்துக்கிட்டு நீ என்ன அடிக்கிறியா? அதான் வரேன். ஆரம்பிக்கலாங்களா? பள்ளிக்கூடத்தில் பாடம் படிச்சது இல்லை, நாங்கள் நட்பை படித்தோம். இந்த பாட்டு படிக்கிட்டு கிளாஸ் ரூமுக்கே வந்துட்டோமா? அடாடாடாடா யாரோ கொரட்டை விட்ற சவுண்டு கேட்குது. இங்கே ஒரு அழகான பொண்ணு நிற்கிது கிளாஸ் ரூமில். உங்களா காணா? இந்தாம்மா பொண்ணே, ஃப்ரெண்ட் ஆகலாமா? இது பொண்ணு இல்லை பையன். அடப்பாவி, ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். கடைசி பெஞ்சில் உட்காரலாம். இதில் உட்காந்தா கரெக்டாக இருக்கும். என்னடா உட்காரும் பார்த்தா கையில் எடுத்துக்கிறான். யாரு கொரட்டை விட்றா? அரே குண்டு வாத்தியாரே நீதானா? அடப்பாவி, தின்னுட்டு தூங்குறது தான் உனக்கு வேலையா? கிளாஸ் நடத்துறானா? கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு தின்னுட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான். எங்க ஸ்கூல்ல இதே மாதிரி ஒரு வாத்தியார் இருந்தாரு. உங்க ஸ்கூல்ல இதே மாதிரி யாராவது இருந்திருப்பாங்க? அப்படி இருந்தாங்கன்னா என்ன சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ஆஹா, இவன் தொப்பையில ஏறி குதிக்கலாமா? ஜாலியா இருக்கு. குதி. ஆஹா, அவன் பாம்பு போடுறாங்க புர்ருன்னு. இதுக்கு வேணா பக்கத்துல நிக்க வேணாம். ஆஹா, கிளாஸ் முடிய போகுது. இவன் இப்ப ஏந்திரிச்சிட்டானா அந்த போர்டுல இருக்கிறதெல்லாம் நம்மள நடத்தியே சாப்பிடிப்பானே. இங்க இருந்து ஓடிட வேண்டிதான். இது என்ன பட்டனு? ரெஃப்ரெஷா? ஓ, பெஞ்செல்லாம் காணா போயிருச்சுன்னா அந்த பெஞ்சு திரும்பி வந்துட மாட்டேங்குது. அடப்பாவிகளா, எங்களெல்லாம் பார்த்தா திருட்டு பயல மாதிரி இருக்கா? அந்த குண்டு போய் தான் தூங்கிட்டு இருக்காங்கன்னா நாங்கள் திருட்டு போயனே முடிவு எடுத்துட்டாங்க. ஓகே, இந்த பெஞ்சை இது மேலே போட்டு இங்கே மேலே ஏறணும். அப்போ தான் மேலே ஏற முடியும். சவுண்டு போடாமல் ஏறிடணும். சவுண்டு போட்டோம்னா மாட்டிக்குவோம் அந்த குண்டு போயக்கிட்ட. பார்த்து ஏறிடணும். ஜம்பை படி. அப்போடா மேலே ஏறியாச்சு. தக்காளியா வாத்தியாரா போயிட்டு வரேன். இந்த கிளாஸ் ரூமை விட்டு நம்ம தப்பிச்சாச்சே. இருக்கிற கிளாஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த வழியாக தான் தப்பிச்சிருக்கானுங்க. போகிற வழியில் அடிபட்டு செத்துப்பானுங்க. நம்ம எப்படியாவது தப்பிச்சிடணும். இதிலெல்லாம் ஜம்ப் பண்ணி இங்கே ஒரு ஒத்த அடி பாதை இருக்குது. இதில் பார்த்து பொறுமையாக அப்படியே அந்த சைடு போய் இங்கிருந்து ஒரு ஜம்பு போட்டா அப்படியே இங்கே வந்து இங்கேருந்து இன்னொரு ஜம்பு போடணும். ஏன்னா கீழே முள்ளா நட்டு வச்சிருக்கானுங்க. ஸ்கூலுக்குள்ள எதுக்குடா இவ்வளோ டாஸ்க் வச்சிருக்கீங்க? ஓகே, இங்கே தான் டாஸ்க் வச்சு சாவடிக்கிறானுங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்று பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா, வீடியோக்கு கீழே லைக்குன்னு இருக்கும். அந்த லைக்கை கொடுத்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இங்கே கொடுக்குற லைக்கை வச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்குவேன். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ஆள் கொடுத்து இந்த கேம் அந்த கேம்லாம் வீடியோ போட மாட்டோம். எல்லா கேமுமே வீடியோ போடுவோம். ஒரு புது கேம் ட்ரை பண்ணால் எவ்வளோ நேரம் ஆகுங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்த்து பண்ணுங்க. எங்கடா இதுக்கு மேலே வழியை காணா? மேலே ஏற சொல்கிறானுங்க. எப்படா ஏறுவேன் அவ்வளோ தூரம்? அங்கே ஒரு சுவிட்ச் இருக்குங்க. இதை அழுத்தி பார்ப்போம். என்ன சுவிட்சுன்னு தெரியல. இந்த பட்டன் அழுத்திட்டு அந்த பட்டன் அழுத்தினா அது ஒரு லிஃப்ட் மாதிரி கீழேயும் மேலேயும் போயிட்டு வந்துட்டு இருக்க மாட்டேங்குது. இது தெரியாமல் போச்சே. ஸ்வைங்கன்னு சொல்லிட்டு மேலே ஏறி மேலே வந்தாச்சே. ஓகே, இதுக்கு மேலே எப்படி போகிறது? இந்த கம்பி மேலே நடந்து போகணுமா? அடியில் விழுந்துட போகிறோம். அந்த கேப்புக்குள்ளே பார்த்து தான் போகணும். ஓகே, வேகமாக போய் அப்படியே ஒரு ஜம்ப்பு. இங்கே ஒரு டோர் இருக்குது ரெட் கலரில். ஓகே, இதை ஓப்பன் பண்ணுவோம். இதுக்கப்புறம் எப்படி போகிறது? இதெல்லாம் என்ன அது கேனெல்லாம் வச்சுருக்கானுங்க. எங்கே போகிறது? இங்கே மேலே ஏறின மாட்டுக்குங்க. அவ்வளோ தூரம் எப்படி ஏறுறது? சோதிக்காதீங்க செத்த கோயிலுங்களா. ஏழை இப்படி பண்ணுறீங்க? பக்கெட்டை வச்சா ஏற முடியும். ஓகே, இந்த கேனை இங்கே வச்சு இது மேலே ஜம்ப் பண்ணி மேலே ஏற முடியுமான்னு ட்ரை பண்ணுவோம். ஆஹா, ட்ரம்மு வலிக்குதே. இது மேலே ஏறவே முடியல. ஓகே, இந்த ட்ரம்மு தூக்கி வாரம் போட்டு இங்கே ஏணி இருக்குங்க. அப்போடா ஏணி இருக்குது. இந்த ஏணி எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சு ஏறி வாயா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டுட்டு மேலே ஏறி போவோம். இல்லை ஏறினாலும் ஏற முடியாதாட்டிக்க ட்ரை பண்ணுவோம். ஏறிட்டு இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு. அப்போடா வந்தாச்சா? எப்படியோ இந்த இடத்த விட்டு ஜம்ப் பண்ணி வந்தாச்சு. இதுக்கப்புறம் எப்படி போகிறது? ஆஹா, ஏதோ ஒரு சுரங்கத்துக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டோங்கோ. இதுக்கப்புறம் எப்படி போகிறதுன்னு தெரியல. ஓகே, ட்ரை பண்ணுவோம். இந்த பக்கம் லெஃப்டா ரைட்டா இப்படியோ போய்கிட்டு இருக்கு. அது பாட்டுக்கு ஃபேனெல்லாம் குறுக்க வச்சுருக்கானுங்க. இது வந்து ஏசிக்கு அந்த ஒரு வழி மாதிரி வச்சுருப்பானுங்க பார்த்தீங்களா, ஏசி காற்று போகிறதுக்கு. அதாட்டுக்கு எங்கேயோ விழுந்துட்டேனே. இங்கே யாரோ கொரட்டை விட்ற சவுண்டு கேட்குது. இதுக்குள்ளே தான் கேட்குது. எட்டி பார்ப்போம். இது கிளாஸ் ரூம் மாட்டுக்கு அந்த குண்டு தக்காளி பாடுத்து தூங்குறான் பாருங்க. கிளாஸ் ரூம் விட்டு வெளியே வரத்துக்கா இவ்வளோ சுற்றணும். டோர் திறந்து தான் நேராக வந்திருக்கலாம். அடே, நீ தப்பிச்சிட்டியா? இன்னைக்கு
புரோட்டக்ஸ் வலிக்குன்னு அடிக்கிறேன்டா. ஐயோ இந்த வாத்தியார்கிட்ட மாட்டினோம்னா அவன் கையில் வச்சிருக்க ஸ்டிக்கை வச்சு நம்ம பின்னாடி அடிச்சே வீங்க வச்சிருவானே. ஐயோ வரானே, எப்படி போகிறது வெளியே? ஆஹா இங்கே ஒரு வழி இருக்குது, ஆனால் பூட்டு போட்டு அடைச்சி வச்சிருக்கானுங்க. அதுக்கான சாவியை கிட்ட வச்சிருக்கீங்க. இருங்க திரும்பி பார்ப்போம், வரானா? இருங்க எட்டி பார்க்கலாம். ஐயோ பிடிச்சிட்டாங்க. என்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறியா? ABCD 1000 டைம் எழுதிட்டு வாடா. நாளைக்கு வரும்போது பேரண்ட்ஸை கூட்டிட்டு வாடா. ஐயோ பேரண்ட்ஸ் மீட்டிங்கா? ஒரு அடியா நின்றாத. 1000 டைம் இம்போசிஷன் கொடுக்குறான்டா. கை என்னத்துக்கு ஆகுறது? வராயா குண்டு களி வராயா? எந்த பக்கம் போகிறது? அந்த பூட்டுக்கான சாவி எங்கடா வச்சிருக்கீங்க? இங்கே தாங்க இருக்குது. பூட்டுக்கான சாவி எடுத்துட்டு இங்கிருந்து ஓடிடலாம். வரானா? பின்னாடி தான் வந்துட்டு இருக்கான். நாட்டுக்கு சவுண்டு கேட்குது. அட சொட்ட தக்காளி பெல் அடிச்சிட்டாங்க. போய் கிளாஸ் நடத்து. என்னையவே துரத்திக்கிட்டு இருக்கானே. டேய் நின்றா, இல்லைன்னா அடுப்புல சூட வச்சு பின்னாடி வச்சிருவேன். ஐயோ பக்கத்தில் வந்துட்டான்டா. அந்த சாவி இந்த பூட்டில் போட்டு ஓப்பன் பண்ணி இந்த பக்கம் வந்துடலாம். போடா. இருடா, உன் பேரண்ட்ஸுக்கு கால் பண்றேன். உன்னை விட மாட்டேன்டா. பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணுறியா? சொட்ட நீ கிளாஸ் ரூமில் நடத்தாமல் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க. உன் கொரட்டை சவுண்டை கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? இங்கேருந்து நான் தான் தப்பிக்கிறேன். என்ன இடம் தெரியல. இங்கேருந்து எப்படி போகிறதுனே தெரியலையே. இங்கே ராக்கெட்லாம் வச்சுருக்கானுங்க. அதெல்லாம் எடுத்தால் காசு கேட்குறானுங்க. சும்மா காசு இல்லை, ஒரிஜினல் காசு கேட்குறானுங்க. அட போகடா. நாங்களாம் காசு போட்டு ஏற்றணும்னு சொன்னாவே அந்த கேமை ஃப்ரீயாக ஏற்றுவோம். இதில் கேமுக்குள்ளே காசு கேட்பாங்களாம். அதை நாங்கள் கொடுக்கணுமா? யாருக்கிட்ட? அப்படியே என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? ரோப்பெலாம் கட்டி வச்சுருக்கானுங்க. அதுக்குள்ளேயும் போகணுமா? ஆஹா இந்த குச்சியில் ஏறி நடக்கணுமா? ஒத்தையடி பாதையில் ஓடி போகிறேன். அப்படியே ஜம்ப் பண்ணி இங்கேருந்து இங்கே ஒரு ஜம்ப்பு, மேலே ஒரு ஜம்ப்பு. ஏடா இவ்வளோ பெருசு வச்சிருக்கேன். ஐயோ சோழி முடிஞ்சு கூட தெரியுமா? சரிங்க, அப்படியே அவ விழுங்க. இந்த இடத்துல தேவையில்லாமல் விழுந்துட்டோம். இதுக்கப்புறம் விழுகக்கூடாது கீழே. ஓகே இங்கேருந்து ஒரு ஜம்ப். இந்த இடத்துல தானே விழுந்தோம். அந்த கார்னர்லேருந்து ஒரு குதி. அப்போடா வந்தாச்சு. இங்கே ஏதோ மரப்பலகை மாதிரி கட்டி வச்சுருக்கானுங்க. இது மேலே அப்படியே மேலே ஏறிக்கலாம். ஓகே இது என்ன தடவை குறுக்கு நடுக்க போய்கிட்டு இருக்குது. ஆஹா இதுகிட்ட மாட்டிக்கக்கூடாது. இது போகிற ஸ்பீடுக்கு நம்ம மேலே பட்டுச்சுன்னா அப்படியே பறந்து போய் நேராக அந்த குண்டு தக்காளி வாத்தியார் காலில் விழுவோம். இதுக்கப்புறம் எப்படி போகிறது? வழியே இல்லை. இங்கே ஒரு பட்டன் இருக்குது, அழுத்தி பார்ப்போம். என்னது இதை பிடிச்சி தொங்கிட்டு போகணுமா? ஐயோ ரோப்பில் தொங்க விட்டானுங்களே. பாதியில் வந்துட்டு விழுந்துட போகுது. போட அப்போடா குச்சா. ஓகே இங்கே ஒரு மேட் வச்சுருக்கானுங்க. இது மேலே ஜம்ப்பு. இந்த மேட்டு ஜம்ப் ஆகும் மாட்டுக்கு. இதில் ஜம்ப்பு, இன்னொரு ஜம்ப்பை போட்டு இப்படி இங்கேருந்து அப்படியே போயிட வேண்டிதான். ஓகே எப்படி இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணி மேலே வந்துட்டோம். இதுக்கப்புறம் டாஸ்க்குங்கிற பேரில் என்னென்ன கொடுமை பண்ண போகிறானுங்களோ அதை நினச்சாவே பயமாக இருக்கே. ஓகே இங்கே எதுவும் பாலெல்லாம் வச்சுருக்கானுங்க. இதை எடுத்து அந்த டோரில் அடிக்கணுமோ? இன்னும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இந்த பாலை வச்சு அந்த டோர் ஓப்பன் பண்ண முடிய மாட்டுக்கு. அகைன் நம்ம போட்டு பார்ப்போம். இப்பயும் ஒரு ரியாக்ஷனும் தெரில. ஓகே மறுபடியும் எடுத்து தூரமாக இருந்து போட்டு பார்க்கலாம். ஓகே இன்னும் கொஞ்சம் தூரமாக போய் இங்கேருந்து. இது கோல் போடணுமா? இது தெரியாமல் போச்சே. ஓப்பன் ஆயிருச்சு. உள்ளே யாரோ ஒரு அழகான பொண்ணு நிற்கிதுங்க. அண்ணா போயிட்டு வரவா? அது அண்ணாவா? எங்கடா இங்கேருந்து பொண்ணை காணா? ஆஹா இந்த குண்டு தக்காளி வண்டியில் தூக்கி போட்டு போயிட்டானா? இங்கே தாங்க அவன் பாருங்க எதுலேயே ஏறி உட்காந்துட்டு ஸ்வைங்க அப்படி இந்த பக்கம் போயிட்டா. பார்த்துட்டான்டா. ஐயோ வரான், நம்மள தான் துரத்துவானே. ஆஹா விதவிதமாக துரத்த ஆரம்பிச்சிட்டானே. அதெல்லாம் சரி, அவன் வெயிட்டுக்கு எப்படி அந்த மிஷின் தாங்குது தான் எனக்கு தெரியல. ஓகே பாத்ரூமுக்குள்ளே போகிறதா? ஆஹா பின்னாடி வரானே. வேறு வழியே இல்லை, பாத்ரூமுக்குள்ளே தான் போகணும். ஐயோ லேடிஸ் டாய்லெட்டா? உள்ளே யாராவது வந்து நம்மளை அடி பொழக்க போகிறாங்க. ஓகே இங்கே ஒரு வழி இருக்குது. மேலே ஜம்ப் ஆகி அப்படியே மேலே ஏறி வந்துட்டான். என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. நீ எங்க போறேன்னு தெரியும். நான் அங்க வரேன்டா. ஐயோ நம்மள இவன் விட மாட்டானாட்டுக்கு. ஐயோ ஒரு பெரிய குழியா? ஒன்றும் ஆகலை. ஓகே இப்படியே போவோம். இங்கே ஒரு வழி இருக்குங்க. இதில் ஒரு குழி. பால் வச்சுருக்கானுங்க. புரிஞ்சிருச்சுங்க. அங்கே ரெட் கலரில் ஒன்று போகுது பார்த்தீங்களா? அதை அடிக்கணும் மாட்டுக்கு. ஓகே இங்கேருந்து அடித்து பார்ப்போம். என்னடா காலுக்கு கீழே விழுந்துருச்சு. இப்போ பாருங்க நான் அடிக்கிற அடியில் அந்த போர்டே தனியாக போக போகுது. அடிக்கிறேன்டா. அடிச்சரா பட்டு அப்பாடா பட்டுருச்சு. ஒரு வேளை நம்ம விட்ட பில்டப்புக்கு படாமல் இருந்திருந்தா அசிங்கமாக போயிருக்கோம். ஓகே அப்படியே மேலே ஏறுவோம். ஏணிப்படி ஏறி எங்கே போயிட்டு இருக்கோனே தெரியலையே. இது என்ன இடம்னு கூட தெரியல. இதுக்கப்புறம் எப்படி போகிறது? என்னடா ஃபேன் வச்சுருக்கீங்க? இதுக்குள்ளே காலு மாட்டுச்சுன்னா அவ்வளோதான். ஐயோ மேலே லேசர் லைட்டு. காற்று அப்படியே நம்மளை மேலே தூக்கிட்டு போகுது. அந்த லேசர் லைட்டில் மட்டும் நம்ம பற்றக்கூடாது. லேசர் லைட்டில் பட்டால் என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியுமே. ஐயோ முடிஞ்சிச்சு கதை. அப்படியே சொட்டையா சிரிக்கிறியா? இருறா உனக்கு இருக்கு. நம்ம கீழே விழுந்ததுக்கு சிரிக்கிறான். அடே தக்காளி தலையா வரண்டா. மண்டையில் இருக்க 4 முடியை பிடுங்கி போடுறேன்டா. ஏற்கனவே மண்டையில் முடி இல்லை, அது வேறு விஷயம். இருக்கிற 4 முடியும் பிடுங்கி போட்டுற வேண்டிதான். ஓகே இதில் பற்றக்கூடாது. கடைசி ஒன்றுக்கு வந்துட்டேன். பற்றாது. போடா தப்பிச்சிட்டோம். இது என்ன மேலே போய்கிட்டே இருக்குது. அங்கே இறங்கணுமே. கீழே விழுந்தோம்னா நம்ம அவ்வளோதான். இறங்கிடும். வந்தாச்சுங்க. இப்போ இந்த கேப்புக்குள்ளேயே உள்ளே போகணும். நம்மளை இந்த மாதிரி கேப்புக்குள்ளேயே போக வைக்கிறானுங்களே. இதுக்கப்புறம் எப்படி போகிறது? இந்த பக்கமாக அங்கே ஒரு குழி இருக்குது. இதில் குதிச்சா ஒன்றும் ஆகாதுல. ஏன்னா இவ்வளோ பெரிய குழியாக இருக்குது. ஓகே இந்த பக்கம் ஒரு ரூட் இருக்குது. இப்படியே போக
இங்கேயும் ஒரு பெரிய குழி இருக்கு. அதுக்கப்புறம் இப்படி போகிறது. இங்கே ஒரு வழி இருக்குங்க, இதில் ஜம்ப் ஆயிடலாம். ஓகே, இதுக்கப்புறம் இப்படி போகிறதுன்னு தெரியலையே. இங்கே கம்பி போட்டு அடைச்சி வச்சுருக்கானுங்களே, இந்த பக்கம் போக முடியாது. ஓகே, இந்த பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன். இங்கே ஏதோ பட்டன் இருக்குது, என்னன்னு தெரியலையே. ஓகே, இப்படியே போவோம். இங்கேருந்து ஒரு இங்கேருந்து ஜம்ப் பண்ணி போக மாட்டேங்குங்க. ஆனால் இவ்வளோ பெரிய கேப் இருக்குது. இங்கேருந்து எப்படி அங்கே ஜம்ப் பண்ணுறதுன்னு தெரியலையே. ஓகே, இங்கே ஒரு ஜூஸ் பாட்டில் வச்சுருக்கானுங்க, இதை குடிச்சிக்கலாம். ஓகே, ஜூஸை குடிச்சிட்டு என்னது இது? ஆஹா, ஜூஸ் தானே நினச்சேன். சூப்பர் ஜூஸா? இதை குடிச்சது சூப்பர் பவர் கிடச்சிருச்சுக்க நமக்கு. வேகமாக போகிறது. ஐயோ போச்சுரா. ஓகே, இந்த டைம் கீழே விழுந்துடக்கூடாது. இங்கேருந்து ஜம்ப்பு, மறுபடியும் ஜம்பா. என்னடா இத்தனை கேப் வச்சுருக்கீங்க? சின்ன சின்ன கேப்பை வச்சுருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, எல்லாம் பெருசாக இருக்குது. ஓகே, இங்கேருந்து மறுபடியும் கம்பி மேலே ஜம்ப் ஆகி இங்கேருந்து அப்படியே போகலாம். கீழே விழுந்தோம்னா மறுகையே தான் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வரணும். அதனால பார்த்து பொறுமையாக போகலாம். ஓகே, இங்கேருந்து இன்னொரு ஜம்ப்பு. ஃபினிஷ் லைனை பார்த்துட்டேங்க. அதான் ஃபினிஷ் லைன். எப்படியாவது இங்கேருந்து அங்கே போயிடணும். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். என்னடா அது? ஆஹா, தலை மாட்டிக்கிச்சு செவுத்துக்குள்ள. கை காலு மட்டும்தான் வெளியே இருக்குது. தலை செவுத்துக்குள்ள மாட்டிக்கிச்சே. இதை விட்டு எப்படி வெளியே வருது? குதிச்சு பார்ப்போம். அப்பா, சரியாயிருச்சு. எப்படிலாம் மாற்றோம். விழுந்துடும். அப்பாடா, கீழே போயிட்டு மேலே ஏறி வரேங்க. ஃபினிஷ் லைன் பக்கத்தில் வந்துட்டேன். இது இந்த கடைசி ஒன்று, இதை மட்டும் எப்படியாவது தாண்டிடணும். இதுவே ரொம்ப பெருசாக இருக்கே. பக்கத்தில் போய் நின்று ஜம்ப் பண்ணுறோம். அப்பாடா, வந்தாச்சு. இன்னும் வாய்க்குள்ள இருந்து பச்சை பச்சையாக வருது. சூப்பர் பவரோட சைடு எஃபெக்டா? ஆஹா, இதுக்கப்புறம் பொறுமையாக போதே. இங்கே ஒரு ரூம் இருக்குது, இதை ஓப்பன் பண்ணுவோம். அடே குண்டு தக்காளி, என்னடா பண்ணுற? அங்கே பாருங்க, காரு மேலே ஏறி உட்காந்துட்டு ஏதோ போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். பக்கத்தில் போய் பார்க்கலாம். கார் ரேஸ் அந்த இடத்துல. ஐயோ வாத்தியார, இது உனக்கே அநியாயமா இல்லையா? உன் தொப்பையோட அந்த வண்டி சின்னதாக இருக்குது. இதுல ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கியா? காரோட வீல் சைஸுக்கு இருக்குது உன் மண்டை மட்டுமே. உன் வயிறு என்னன்னா அந்த வண்டியோட பெருசா இருக்குது. பிரேக் எப்படா போடுவேன்? உன் தொப்பை இல்லையா? அங்க பாருங்க. ஐயோ, இந்த கொடுமையை பார்க்கவே முடியல. ஓகே, நம்ம கார்ல ஏறிக்கலாம். இங்க நம்ம கார் ரேஸ் போக போறோம். நம்ம கார்ல நம்ம ஏறியாச்சு. அங்க பாருங்க, பயங்கரமா இருக்கான் பக்கத்துல. ரெட்டு கிரீனா? டே, மஞ்சள் கலர் எங்கடா போச்சு? ஓகே, ஐயோ அவன் வேற மின்னல் வேகத்துல போறானே. நம்ம செகண்ட் இடத்துல இருக்குமே. வாத்தியாரு, எனக்கு வழி முடியா? ஸ்டூடெண்ட், நான் ஜெயிச்சுட்டு போறேன், கொஞ்சம் மனசு வையா. அடே கப்பா, என்னடா பறந்துலாம் வரேன். ஓகே, நம்ம தான் ஃபர்ஸ்ட்ல போய்கிட்டு இருக்கோம், அதனால பிரச்சனை இல்லை. அடே என்னடா இடிச்சு தள்ளுறேன். அடே தட்டுறான், சீட்டிங் பண்றான். அடே வாத்தியாருன்னா நல்லது சொல்லி தரணும்டா, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. அடிச்சு கீழே தட்டுறான் பாருங்க முன்னாடி போய். ஐயோ, இப்போ நம்ம செகண்ட் இடத்துல இருக்குமே. அவன் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கான். எப்படி அவனை பிடிக்கிறது? ஓகே, தம் கட்டுவோம். அவனை தள்ளி விட்டுறலாம் கீழே. அவன் நம்மளை கீழே தள்ளாம இருந்தா சரிதான். அங்கே பாருங்க, அவன் வெயிட்டுக்கு வண்டி கீழே இழுக்குது. போடா, அப்படி கீழே போடா. ஓகே, இப்படி போகலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். எப்படியாவது ஃபினிஷ் லைன்ட்ட போயிடணும். அவனை இப்படியே தாண்டிடணும். கூட வேகமா. அப்போடா, அவனை தாண்டியாச்சு. நம்ம தான் இப்போ ஃபர்ஸ்ட் இடம். என்னடா இதுக்கு மேலே வழியை காணோம். அப்பாடா, இறங்கியாச்சா? ஓகேங்க, நம்ம தான் ஃபர்ஸ்ட் இடம். இதை தாண்டினா நம்ம வின் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் வின் ஆகலையா? ஃபினிஷ் லைனை பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் யார்ட்டத்தை பார்க்க போகிறேன் ராஜா? நான் ரிவேஸில் போய் ஜெயிக்க போகிறேன். யாங்களாம் யாரு போட்டா தக்காளி. நம்ம வின் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு அவன் தலையால் அடிச்சுக்கிறான் பாருங்க. இந்த சின்ன பையன்கிட்ட நான் தோத்து போயிட்டேனே. எப்படி இந்த தலையை காட்டுவேன் வெளியே? இந்த சொட்ட மண்டை எப்படா வெளியே காமிச்சேன்? இவன் படுத்திருக்க பொசிஷனை பாருங்க. பின்னாடி ஐயா பாம்பு போடுறான். அட பாவி, உன் சொட்ட மண்டையில் முடியே முளைக்காதுடா. போடா, இங்கேயே கிடதான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டாஸ்க்கு போவோம். இங்கே என்ன பண்ணணும் தெரியலையே. இது என்னடா இது? ஐயோ, இது மேலே வழி இல்லை. இந்த கம்பி மேலே ஏறி போகணுமா? அட பாவிகளா, என்ன பைப்பெல்லாம் ஏற விட்டீங்களேடா. ஃபர்ஸ்ட் திருட்டு போயிலுங்கன்னானுங்க, இப்போ பைப்பை ஏற விட்றானுங்க. கடைசியில் நம்மளை திருடவே வச்சுருவானுங்களோ. இல்லை பாருங்க, முள்ளா இருக்குது. இப்போ இந்த பைப்பு மேலே போகணுமா? கொஞ்சம் ஸ்லிப்பாக வச்சுனாலும் அவ்வளோதான். கரணம் தப்பினால் மரணம் நிச்சயம் தான். ஓகே, பார்த்து போவோம். இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வந்து இங்கே ஒரு ஜம்ப்பு. அப்பாடா, வந்தாச்சுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன். கேப்பை முடிக்க போகிறோம். இங்கேருந்து ஜம்ப் பண்ணணும் கரெக்டாக. ஓரமாக நின்று ஜம்ப்பு. அப்பாடா, ஜம்ப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போகிறது தான். அடே குண்டு தக்காளி, அங்கே என்னடா பண்ணுற? எதையோ மாட்டிக்கிட்டு நிற்கிறான். அடே லவ்லி பாஸ், நீ வாடா, இந்த மிஷின் கண்ணை வச்சு உன்னை போட்டு தள்ளுறேன். ஐயோ, வராண்டா போண்டா கோழி வரானே. நம்ம கையில் என்ன இருக்குது? பேப்பரா? இப்போ நம்ம அவனை பேப்பர் வச்சு அடிக்கிறோம். அவன் புக்கை வச்சு நம்மள அடிக்கிறாங்க. மிஷின் கண்ணுக்குள்ள புக்கெல்லாம் அடுக்கி வச்சு அந்த புக்கை வச்சு நம்மள அடிக்கிறான். சாதாரண ஆளு இல்லைங்க. குண்டு தக்காளி, உன் வயிற்றுக்குள்ள வச்சிருக்க புக்கெல்லாம் எடுத்து என்ன அடிக்கிறியாடா? அட பாவி, விட மாட்டானாட்டுக்கே நம்மள. பின்னாடி வரானா? ஐயோ, வரான்டா. பேப்பரை வச்சு அவனை அடித்து அவன் கதையை முடிச்சிட வேண்டிதான். அவனுக்கு ஹெல்த்து நமக்கு கீழே காட்டுது பார்த்தீங்களா, க்ரீன் கலரில். அதுதான் அவனோட ஹெல்த்து. அவன் ஃபுல் ஹெல்த்தையும் நம்ம குறைக்கிறோம். ஆனால் நம்மளோட பாதி ஹெல்த் அவன் குறைச்சி விட்டான். இப்போ நான் சாவனா அவன் சாவனான்னு தெரியல. ஆனால் 2 பேர்த்துல ஒருத்தர் கதம் ஆக போகிறோம். ஓகே, அவனுக்கு ஹெல்த்து ஃபுல்லாக குறைஞ்சிருச்சுங்க. இதுக்கு மேலே விடக்கூடாது. அடித்து நவுத்திட வேண்டிதான். இவன் சுற்றுறான். என்னடா பண்ணுற? ஓகே, இவனை விட்டு வைக்கக்கூடாதுங்க. இதுக்கு மேலே அவன் மெயின் பாயிண்ட்ல அடித்து சாவடிச்சிட வேண்டிதான். இந்த மெயின் பாயிண்ட்லேயே வைக்கி. அவ்வளோதான். என்னை எங்கடா அடிச்ச நீ? இவன்
என்ன பம்பரம் மாதிரி சுற்றுறான். ஓ பிளாஸ்ட் ஆகிட்டானா, அவன் தொப்பக்குள்ளே இருக்கிற பாம்பு வெடிச்சிருச்சு. இதுக்கப்புறமாவது இந்த ஸ்கூலுக்கு நல்ல வாத்தியாராக வாங்கடா. இவனை மாதிரி கெட்ட வாத்தியாராக வந்து எல்லா பசங்களையும் சித்திரவதை பண்ணாதீங்க. எப்படியோ இந்த ஸ்கூலை விட்டு நம்ம தப்பிச்சாச்சு. இங்கேருந்து வெளியே போயிடலாம். நமக்கு வீட்டுக்கு போகிறதுக்கான பஸ்ஸு நிற்கிது. இந்த பஸ்ஸில் ஏறி நம்ம வீட்டுக்கு போயிட வேண்டியதான். இப்போ ஸ்கூல் பஸ்ஸை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே ஏறிக்கலாம். ஓகே, ஓப்பன் த டோர். ஓப்பன் ஆகிடுச்சா? இதில் ஏறி நம்ம உள்ளே உட்காந்துக்கலாம். எந்த சீட்டில் உட்காருறது? நம்ம எப்பயுமே கடைசி சீட்டில் தான் உட்காருவோம். இருந்தாலும் உட்காந்தா தான் பஸ் எடுப்பாங்களாம், அதனால முன்னாடி உட்காந்துக்கலாம். ஓகே, டோர் சாத்திருச்சா? இப்போ பின்னாடி போய் உட்காந்துக்கலாம். யார் பார்க்காதப்ப. வண்டி மூவ் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்கூலை விட்டு தப்பிச்சாச்சே, வெற்றிகரமாக தப்பிச்சாச்சே. இப்போ கடைசி சீட்டில் போய் உட்காந்துக்கலாம். இப்போ கடைசி சீட்டுக்காரன் தானே. ஓகே, உட்காந்தாச்சா? இது வேற கடைசி சீட்டில் உட்காந்தா தூக்கி போடுதே, இறக்கி விட்றது பாருங்க சீட்டில் இருந்து. ஓகேங்க, ஃபைனலி இந்த எஸ்கேப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துக்குங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆல் கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும். அதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இங்கே யாரும் நிறைய பேர் நிற்கிறாங்க. இன்னும் கேம் முடியலையா? ஐயோ, அவசரப்பட்டு எண்ட்லைன் சொல்லிட்டோமோ. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. ஓகே, நம்மளை வரி அனுப்பு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய யூடியூபர்ஸ்லாம் வந்திருக்காங்க. போலீஸ் இருக்காரு. ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெடல் குத்த போகிறாங்க. சார், அந்த மோசமான வாத்தியாரோட கதையை முடிச்சிட்டேன் சார். இந்த மாதிரி தான் கெட்டவங்க எல்லாத்தையும் அழிக்கணும். உனக்கு பக்கத்துல பாரு, உனக்கு பிடிச்ச பவர்ஸ்லாம் இருக்கு, எடுத்துக்கு. பவர்ஸா? இது என்ன? இது ஸ்பீடு, ஜம்ப்பு. ஸ்பீடாக போகிறான். என்ன ஸ்பீடு? ஐயோ, ஜம்ப்பு பயங்கரமாக ஜம்ப் பண்ணுறானே. ஓகேங்க, நம்ம எப்படியும் அந்த கேமை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ எண்ட் லைனை முடிச்சிடலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.